வீட்டுல வந்து பாத்தீங்கன்னாக்கா செல்வ செழிப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இந்த 16 பெற்றும் பெருவாழ்வு வாழ்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காலத்துல எல்லாரும் சொல்லுவாங்க, அப்பா 16 பிள்ளைங்கள் அப்படின்னு. 16 அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா 16 செல்வங்கள். அந்த செல்வங்களுக்கான தடைகள் வந்து பாத்தீங்கன்னா பீடைகள், அதே மாதிரி பாத்தீங்கன்னா கந்திருஷ்டிகள், ஏதாவது மனித கோளாறு, இந்த மாதிரி பாத்தீங்கன்னா கிரக கோளாறு, இதெல்லாம் உடச்சி எறியணும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா சூப்பரான சிம்பிளான ஒரு பரிகாரம் நம்ம முன்னோர்கள் செஞ்சிருக்காங்க. 16 செல்வங்களையும் வரவழைக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப சிம்பிளா குங்குமம். வெள்ளிக்கிழமை என்ன பண்ணும், பெண்கள் என்ன பண்ணா நல்லா குளிச்சுட்டு ஒரு சின்ன டம்ளர்ல இந்த பவுடர் வந்து ஒரு டீஸ்பூன் மிக்ஸ் பண்ணிட்டு எங்கெங்கெல்லாம் காசு சேர்த்து வச்சிருப்பீங்களோ அங்க, அதே மாதிரி கஜானா, அதே மாதிரி பூஜை ரூம், எல்லா இடத்துலயும் ஓரமா தெளிச்சுட்டு வந்தாலே போதுமான விஷயம். நல்ல செல்வங்களை அள்ளித்தரும். ஸோ காரிய சித்தியும் பயன்படும், தெய்வ கடாட்சம் இருக்கும். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஆக இந்த 3 பொருளையும் மிஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு ஏதாவது ரொம்ப முக்கியமான விஷயம், ஒரு டாக்குமெண்ட் இருக்கு, இல்லைன்னா ஒரு நிலம் விற்கல, இல்லைன்னா அது வாங்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த விற்காத நிலத்துல இருந்து அங்கேருந்து கொஞ்சம் மண் எடுத்துட்டு வந்து இந்த பவுடரை மிக்ஸ் பண்ணி ஒரு முடிச்சு போட்டு சாமிகிட்ட வச்சு பாருங்க. அந்த நிலம் அழகா உங்களுக்கு தகுந்த மாதிரி விற்கும். எந்த நிலம் வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த நிலத்துல இருந்து கொஞ்சோண்டு நீங்க ஒரு மண் எடுத்துட்டு வந்து இதை மிக்ஸ் பண்ணி இந்த நிலத்தை நான் வாங்கணும், அதாவது 2 ஒன்று தான் ப்ராசஸ். விற்கணும்னாலும் விற்கணுங்கிற மனசோட வைக்கணும், வாங்கணும்னா வாங்கணுங்கிற ஒரு மனசோட வச்சு பாருங்க. அந்த நல்ல விஷயங்களும் நடக்கும். முருகா உன் திருவடிக்கான வணக்கம். உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிக முக்கியமானது. வீட்டுல வந்து பாத்தீங்கன்னாக்கா செல்வ செழிப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இந்த 16 பெற்றும் பெருவாழ்வு வாழ்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காலத்துல எல்லாரும் சொல்லுவாங்க, அப்பா 16 பிள்ளைங்கள் அப்படின்னு. 16 அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா 16 செல்வங்கள், எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான். பட் இருந்தாலும் அந்த செல்வங்களுக்கான தடைகள் வந்து பாத்தீங்கன்னா பீடைகள், அதே மாதிரி பாத்தீங்கன்னா கந்திருஷ்டிகள், ஏதாவது மனித கோளாறு, இந்த மாதிரி பாத்தீங்கன்னா கிரக கோளாறு, இதெல்லாம் உடச்சி எறியணும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா சூப்பரான சிம்பிளான ஒரு பரிகாரம் நம்ம முன்னோர்கள் செஞ்சிருக்காங்க. அசால்ட்டா அந்த காலத்துல வியாபாரம் செய்யற இடத்துல, வீடா இருக்கட்டும், வீடு கட்டுற இடம், நிறைய பேர் என்ன வீடு கட்டிக்கிட்டே இருப்பாங்க, பாத்தீங்கன்னா நின்று போயிடும். எல்லாருக்கும் காசு பணம் எல்லாமே இருக்கும், பாத்தீங்கன்னாக்கா மேன் பவர் இருக்காது. ஏதாவது ஒரு காரணத்தினால பாத்தீங்கன்னா அப்படி தடைப்பட்டு நிற்கும், இல்லைன்னா லோன் சாங்ஷன் ஆகாது, ஃபர்ஸ்ட் பேஸ் ஆறு இருக்கும், ஆனா பாத்தீங்கன்னா நின்றுகிட்டே இருக்கும். இது ஒரு விஷயம். ஆக எப்பேற்பட்ட தடையையும் உடைக்கக்கூடிய விஷயம், 16 செல்வங்களையும் வரவழைக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப சிம்பிளா குங்குமம். ரொம்ப ரொம்ப முக்கியம். குங்குமம், மஞ்சள், ஜாதிக்காய் பவுடர், இந்த 3 போதுமான விஷயம்தான். ஜாதிக்காய் பவுடர் வந்து பாத்தீங்கன்னா வெறும் ஜாதிக்காயை கையில வச்சு நம்ம எது நினைச்சாலும் வேண்டும், அப்படியே கிடைக்கும். அவ்வளவு பவர் வந்து ஜாதிக்காய்க்கு உண்டு. அப்போ வேண்டியது படி, அதே மாதிரி நமக்கு என்னெல்லாம் நடக்கும்னு நினைக்கிறோமோ அந்த சக்தியை கொடுக்கறதுதான் ஜாதிக்காய். வாரம் ஒரு முறை ஜாதிக்காய் பவுடர் அட்லீஸ்ட் ஒரு டீஸ்பூனாவது நம்ம பாலில் எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா அவ்வளவு சிறப்பாக இருக்கும். ஜாதிக்காய் பவுடர் பார்த்தீங்கன்னா அவ்வளவு உடம்புக்கு நல்லது, அதே மாதிரி சக்தி வாய்ந்ததும் கூட. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை செய்யக்கூடிய சக்தி மூளைக்கு மிகப்பெரிய பலத்தை தரும். வாரத்துக்கு ஒரு முறை ஒரே ஒரு 1/4 டீஸ்பூன், குழந்தைங்களுக்கு, பெரியவங்களா தான் 1/2 டீஸ்பூன் பாலில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம்னா உடம்புக்கு உறுதி, எல்லா நோய் எதிர்ப்பு சக்தியும் கிடைக்கும். அது இல்லாமல் ஆற்றல் கிடைக்கும், எண்ணியது என்னதுக்கு நடக்கக்கூடிய ஆற்றல். ஸோ அதனாலதான் இந்த பவுடர் அதில் சேர்த்திருக்காங்க. ஆக சுத்தமான குங்குமம், சுத்தமான மஞ்சள், ஜாதிக்காய் பவுடர் ஈக்குவலா சேர்த்து நீங்க என்ன பண்ணீங்க, எப்பொழுதும் ஒரு டப்பால வச்சுக்கோங்க. வெள்ளிக்கிழமை என்ன பண்ணும், பெண்கள் என்ன பண்ணா நல்லா குளிச்சுட்டு ஒரு சின்ன டம்ளர்ல இந்த பவுடர் வந்து ஒரு டீஸ்பூன் மிக்ஸ் பண்ணிட்டு எங்கெங்கெல்லாம் காசு சேர்த்து வச்சிருப்பீங்களோ அங்க, அதே மாதிரி கஜானா, அதே மாதிரி பூஜை ரூம், எல்லா இடத்துலயும் ஓரமா தெளிச்சுட்டு வந்தாலே போதுமான விஷயம். இதே கடையா இருந்துச்சுன்னா கல்லாப்பெட்டி, இந்த மாதிரி காசு சேர்க்க கூடிய இடம், அதே மாதிரி நீங்க பேங்க்ல இருக்கிறதாச்சுனாக்கா சின்னதா இந்த 3 பவுடரையும் முடிச்சு போட்டு வைக்கலாம். அழகாவே தண்ணியில கலக்கணும் கூட கிடையாது, முடிச்சு நீங்க வந்து கேஷ் பாக்ஸ்ல போட்டாலும் சரி. ஆக நீ எப்படி செய்தாலும் இந்த 3 பவுடர் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். செல்வ செழிப்பு, அது மாதிரி வீட்டுல இருக்கக்கூடிய அனைத்து செல்வங்களையும், 16 செல்வங்களையும் வரவழைக்கக்கூடிய சக்தி. தீமை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, திருஷ்டி, அந்த மிகப்பெரிய வடு அப்படின்னு சொல்லுவாங்க, காயா ஆறா வடு அப்படின்னு சொல்லுவாங்க. இதுலதான் எல்லாமே வந்து முகடுல வந்து முடியும். இந்த முகடை உடைக்க வேண்டும், அதான் இந்த பிளாக் ஸ்பாட்டை உடைக்கணும். அதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த ஜாதிக்காய் அதை உடைக்கும். அதனாலதான் எப்பொழுதுமே ஜாதிக்காய் அந்த காலத்துல பேக்கெட்ல வச்சுட்டே இருப்பாங்க. இல்லைன்னா அவங்க ஒரு தேரா இருக்கட்டும், அரசராக இருக்கட்டும், காரா இருக்கட்டும், டேஷ்போர்ட்ல போட்டு வச்சிருந்தோம்னா என்னைக்குமே அந்த இடத்துல காரிய சக்தி இருந்துகிட்டே இருக்கும். ஜாதிக்காயை வச்சு நம்ம மெடிடேஷன் பண்ணலாம். ஜாதிக்காய் எப்பொழுதுமே நம்ம கூட இருந்துச்சுன்னா அவ்வளவு சக்தி. அதனாலதான் இதுல ஜாதிக்காய் பவுடரா சேர்த்துக்கிட்டு தெளிக்கிற இடம் வந்து எந்த இடமானு இருக்கலாம், சரிங்களா? ஆக அந்த இடம் சுபட்சமாகும். செல்வம் சேர 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 வீட்டுல பாத்தீங்கன்னா நிம்மதிகள் பாத்தீங்கன்னா குறைஞ்சிருக்குமே, அதெல்லாம் சரியாகும். அதே மாதிரி என்னென்னலாம் ஆசைப்படுறாங்களோ அதெல்லாம் வந்து கிடைக்கும். 3 பொருளுமே ரொம்ப சிம்பிளா குறைவான ஒரு செலவுல செஞ்சு முடிச்சிடலாம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை, அதே மாதிரி அமாவாசை காலங்கள், அதே மாதிரி பௌர்ணமி காலங்கள், கிரகண காலங்கள், இது மாதிரி எது நல்ல நாள் அப்படின்னு சொல்லுவாங்களே, பெருநாள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த நேரத்துல எல்லாம் ரொம்ப அழகாவே 2 வேளையுமே தெளிக்கலாம். இதை தெளிக்கிறதுனால எந்த விதமான
சைடு எஃபெக்டும் எதுவுமே கிடையவே கிடையாது. காலையில நீங்க குளிக்கிறீங்களா, அதை ஒரு சிட்டிகை போட்டு குளிச்சு பாருங்களேன், நம்மளுடைய ஆரா ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். அதே மாதிரி நெகட்டிவிட்டி இருக்காது. ஆக மிக மிக முக்கியமான ஒன்று என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா இந்த 3 பொருளும் சேர்க்கக்கூடிய விஷயம். இதை தாண்டி நீங்க எது உங்களுக்கு என்ன எஃபெக்டா வேணும்னு கேட்டீங்கன்னா அருகம்புல் பவுடர் சேர்க்கலாம், வில்வம் பவுடர் சேர்க்கலாம், துளசி பவுடர் சேர்க்கலாம், இடமெல்லாம் சேர்க்கலாம். 3 இன்கிரீடியன்ஸ் இதுதான் மெயினான ஒரு விஷயம். மற்றதெல்லாம் உங்களோட விபூதி சேர்க்கலாம். உங்களுக்கு என்னெல்லாம் ஒரு நல்ல ஒரு வைப்ரண்டா இருக்கும் இந்த பவுடர் அப்படின்னா தாராளமாக சேர்க்கலாம். ஆனால் அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுன்னு கேட்டீங்கன்னா மஞ்சள், குங்குமம், ஜாதிக்காய். இது ரொம்ப 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 முக்கியமான விஷயம். ஸோ 16 செல்வங்களையும் அளவில்லாத அளவில் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது மிக மிக அற்புதத்தை கொடுக்கக்கூடியது. அதனாலதான் 16 செல்வம் நான் சொன்ன அத்தனை காலத்திலே இந்த எப்பேற்பட்ட தடையும் உடைத்து உங்களுக்கு நல்ல செல்வங்களை அளித்தரும். ஸோ காரிய சித்தியும் பயன்படும், தெய்வ கடாட்சம் இருக்கும். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஆக இந்த 3 பொருளையும் மிஸ் பண்ணாதீங்க. அதனாலதான் எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு பீடை பிடித்திருக்கிறதோ, எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு காரிய சித்தி தேவையோ, எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு பாதுகாப்பு தேவையோ, எங்கெங்கெல்லாம் செல்வங்கள் குறைவாக இருக்கு, உங்களோட டார்கெட் எடுக்கல, அந்த இடத்துல அந்த விளங்காத இடம் அப்படின்னு அந்த இடத்துல தெளிச்சுக்கிட்டே வாங்க. இதே இது நீங்க குளிக்கவும் செய்யலாம். அதே மாதிரி குழந்தைகள் பிறந்த குழந்தைங்களா இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு விபூதியாவை பூசி விடலாம். ஆக உங்களுக்கு பாதுகாப்பு அப்படிங்கிற விஷயத்தையும் செய்து கொடுத்து விட்டு 16 செல்வங்களையும் வாரி வளைத்து உங்களுக்கே கொடுக்கும், தடைகளை நீக்கவும் இருக்கும். சோ தெய்வங்கள் கம்ஃபர்டா இருந்தாலே எல்லாமே நடக்கும். இங்கே தெய்வங்கள் கம்ஃபர்டா இருக்கும். இப்படி அற்புதங்களை செய்யக்கூடிய இந்த 3 பொடியும் அந்த காலத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா முன்னோர்கள் அழகா எங்கெங்கெல்லாம் பயன்படுத்தி இருக்காங்க. ஒரு ஃபங்க்ஷன், மிகப்பெரிய ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது அப்படின்னா கந்திரிச்சு வந்து உட்காரும் இல்லையா, அதுக்கு முன்னாடியும் தெளிச்சிருவாங்க, ஃபங்க்ஷன் முடிஞ்ச பிறகும் வீடு ஃபுல்லா தெளிச்சிருவாங்க. அப்ப பாருங்க எப்பேற்பட்ட கிளென்சர். சோ இது வேணும்னு நினைச்சிருக்கும் போது அது வந்து விபூதியாகவும் பூசிக்கலாம். இப்ப குங்குமம், சந்தனம் அப்படின்னு சேர்ப்பாங்க பாத்தீங்களா, அதே மாதிரிதான் இப்ப நம்ம 3 பொருளையும் சேர்த்து சந்தனமும் மிக்ஸ் பண்ணி நீங்க சந்தனமாவும் வச்சுக்கலாம். நெஞ்சாம் கூட்டுல தடவலாம். கலவையா என்னால தண்ணியில தெளிக்க முடியல அப்படின்னாக்கா நீங்க துணியில வந்து இந்த பொருளெல்லாம் முடிச்சு போட்டு நீங்க கேஷ் பாக்ஸ்லயும் வைக்கலாம். உங்களுக்கு ஏதாவது ரொம்ப முக்கியமான விஷயம், ஒரு டாக்குமெண்ட் இருக்கு, இல்லைன்னா ஒரு நிலம் விற்கல, இல்லைன்னா அது வாங்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த விற்காத நிலத்துல இருந்து அங்கேருந்து கொஞ்சம் மண் எடுத்துட்டு வந்து இந்த பவுடரை மிக்ஸ் பண்ணி ஒரு முடிச்சு போட்டு சாமிகிட்ட வச்சு பாருங்க, அந்த நிலம் அழகா உங்களுக்கு தகுந்த மாதிரி விற்கும். எந்த நிலம் வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த நிலத்துல இருந்து கொஞ்சோண்டு நீங்க ஒரு மண் எடுத்துட்டு வந்து இதை மிக்ஸ் பண்ணி இந்த நிலத்தை நான் வாங்கணும், அதாவது 2 ஒண்ணுதான் ப்ராசஸ். விற்கணும்னாலும் விற்கணுங்கிற மனசோட வைக்கணும், வாங்கணும்னா வாங்கணுங்கிற ஒரு மனசோட வச்சு பாருங்க, அந்த நல்ல விஷயங்களும் நடக்கும். எல்லா வரத்தையும் தரமாக கொடுக்கக்கூடிய கடவுளுக்கு ஒரு மிக 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 கம்ஃபர்ட் கொடுத்துட்டோம் அப்படின்னா எல்லாம் வசமே. சோ விதிவசம் ஆக வேண்டிய விஷயத்தை இறைவன் வசம் செய்தோம் என்றால் எல்லா விஷயம் நலமே நலமே நலமே. நல்ல விஷயத்தை மத்தவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.